ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வெண்பாவை காமிக்கிறாங்க. வெண்பாவுக்கு கண்ணம்மா நேர்ல வந்து பேசுற மாதிரி தோணுது. என்ன வெண்பா, வந்திருக்கிற இடம் நல்லா இருக்குதா? உன்னோட பெஸ்டி பாரதியை கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தேயே, இப்ப வந்த மாமியார் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. எவ்வளவு கெத்தா இருந்தா இப்ப என்னன்னா தரையில உட்காந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சிரிக்கிறாங்க. சிரிக்காத கண்ணம்மா அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. என்னன்னே தெரியல, எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நீ படிச்ச படிப்பு வைத்தியம் பாக்குறதுக்கு உதவுதோ இல்லையோ, இந்த மாதிரி கம்பி என்றதுக்கு நல்லா உதவுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சிரிக்கிற மாதிரி தோணுது வெண்பாவுக்கு. சிரிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இப்போ கண்ணம்மா கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. வெண்பாவோட சத்தம் கேட்டு இப்ப வார்டன் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வெண்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கூட இருக்கிற இன்னொரு லேடியை கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு வார்டன் கேக்குறாங்க. வெண்பா கூட இருக்கிற லேடி சொல்றாங்க, என்னன்னே தெரியலமா, கண்ணம்மா சிரிக்காதன்னு என் கழுத்தை பிடிச்சி நெரிக்க வராமா இந்த பொண்ணு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லாட்டி நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா மேடம்கிட்ட தான் இந்த வெண்பா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு வார்டன் சொல்றாங்க. அவங்க லீவ்ல இருக்காங்க மேடம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. சரி, இந்த வெண்பாவை தனி செல்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா செல்ல போட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. தாமரையோட அப்பா கண்ணம்மாட்ட கேக்குறாரு, ஒரு பிள்ளைக்கு லட்சுமின்னு பேர் வச்சுட்டு இன்னொரு பிள்ளைக்கு ஹேமான்னு பேர் வச்சிருக்கிறமா, அவளுக்கு ஏதாவது சாமி பேர் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா அப்பா சொல்றாங்க, ஹேமா தான் அவங்க அப்பா கூட வளர்ந்தால, அவங்க அப்பா தான் பேர் வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. மறந்தே போச்சு எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பா பத்தி பேசினதும் பிள்ளைக முகமே வாடி போச்சு அப்படின்னு தாமரை சொல்றாங்க. வருத்தப்படாம சாப்பிடுங்க பிள்ளைகளா அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி கண்ணம்மாட்ட கேக்குறாங்க, அந்த டாக்டர் நம்மளை தேடி இந்த ஊருக்கு ஒண்ணு வந்துட மாட்டாரேமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா அப்பா சொல்றாரு, என்னோட பூர்வீக ஊரு இதுதான் அப்படின்ற விஷயம் யாருக்குமே அங்க தெரியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அதனால உன்னோட அப்பா இங்க தேடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கண்ணம்மா அப்பா சொல்றாரு. அது கேட்ட உடனே லட்சுமி கோபப்படுறாங்க. அவர் என்னோட அப்பான்னு சொல்லாதீங்க தாத்தா, டாக்டர் மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. தாமரையோட அப்பா சொல்றாரு, இந்த ஊர்க்காரங்க எல்லார்ட்டையும் நாங்க சொல்லி வச்சுட்டோம், எங்களை மீறி அந்த டாக்டர் இங்க வரவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாரதியை காமிக்கிறாங்க. கண்ணம்மாவோட மாமா பாரதிட்ட சொல்றாரு, என்ன டாக்டர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மா இந்த ஊருக்கு வந்தாலாம் விசாரிச்சீங்களா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. கண்ணம்மா மாமா சொல்றாரு, அதெல்லாம் ஊர் ஃபுல்லா விசாரிச்சுட்டேன், நேத்தே என்னோட மாமாவும் கண்ணம்மா குழந்தைங்க எல்லாரும் இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளை கூட இந்த ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வழியாதான் கண்ணம்மா இப்ப வருவான் அப்படின்னு என்னோட சோர்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க கண்ணம்மா வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு கண்ணம்மா மாமா சொல்றாரு. எப்படியாவது கண்ணம்மாவை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சு நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாரதி என்ன பண்றாரு அப்படின்னா, கண்ணம்மா வரத பார்த்த உடனே மறைஞ்சு நின்னுக்கிறாரு. பாரதி கண்ணம்மாவோட பாட்டை பாடுறாரு. பாரதி கண்ணம்மா அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஊர்ல எப்படி அந்த பாட்டு கேட்கும், ஏதோ என்னோட மனப்பிரம அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாங்க. மறுபடியும் பாரதி பாட்டு பாடுறாரு. கண்ணம்மாவுக்கு இந்த டைம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பாரதி இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. நீங்க இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறீங்க, மரியாதையா வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாரதி இப்போ கண்ணம்மா முன்னாடி வந்து நிக்கிறாரு. நாங்க தான் எங்களை தேட வேணாம், தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே வந்தோம், அப்புறம் எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, அதான் நானும் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன் கண்ணம்மா, தயவு செஞ்சு உன் கோபத்தெல்லாம் மறந்து என் கூட சேர்ந்து வந்துரு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா ஒரே வீட்டுல ஒன்னா வாழலாம் கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. உனக்காக அம்மா அப்பா அஞ்சலி அகிலன் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி. இனிமேல் என்னோட வாழ்க்கையில நான் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா கோவமா கேக்குறாங்க, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் உங்க வாழ்க்கையில வெண்பா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்க மனசை கலைக்கிற வரைக்கும் தான் நீங்க உறுதியா இருப்பீங்க, அதுக்கப்புறமா முருங்கை மரம் ஏறிடுவீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை, நாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு கண்ணம்மா கையை பிடிச்சு கூப்பிடுறாரு பாரதி. கையை எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நீ என் கூட வரேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த கையை விட மாட்டேன் கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. கையை விடுறீங்களா இல்லையா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. யாராவது வாங்க, இவர் என் கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா சொன்ன உடனே சுத்தி இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. யாருப்பா நீ, எங்க ஊர் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, இதென்ன அநியாயமா போச்சு, இவ என்னோட பொண்டாட்டி, அவ கையை பிடிச்சி நான் இழுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மா மாமா நல்ல வேலை நம்ம இங்க வந்து ஒளிஞ்சிட்டோம், நைஸா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நகர போறாரு. அந்த டைம்ல அவரையும் வந்து பிடிச்சிடுறாங்க. நீ அந்த அசலூர்காரன் கூட வந்தவன் தானே அப்படின்னு 2 பேரையும் பிடிச்சு இப்ப பஞ்சாயத்துல நிப்பாட்டிடுறாங்க.
பாரதி பார்த்து பஞ்சாயத்துல கேக்குறாங்க, படிச்ச டாக்டர் தானையா நீ, இந்த ஊர்ல வந்து வம்பிழுத்து பிரச்சனை பண்ணிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, நீங்க பண்றதெல்லாம் நியாயமா இருக்குதா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை, அதனால அவ மனக்கசப்புனால என்னை விட்டு பிரிஞ்சு இந்த ஊருக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு ஊர் ஊரா தெரு தெருவா தேடி அலைஞ்சு கடைசி இங்கதான் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வா, எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டேன், ஆனா அவங்க தான் வர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கட்டுன பொண்டாட்டியாச்சே, அதனால உரிமையா கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு பாரதி. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி தகராறு, இதுல தலையிடுறதுக்கு நீங்க யாரு, என்னை கட்டி வச்சு ஏதோ குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு பாரதி. இந்த ஊர்க்காரங்களாம் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே கோபப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.